மூன்றாவதாக 10 மிளகை பொடி செய்து அதனுடன் பாகல் இலைச்சாறும் கரிசலாங்கண்ணி இலைச்சாறும் கலந்து 40 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ள பெண்களின் மலட்டுத்தன்மை நீங்கும். நான்காவதாக மிளகுத்தூள், வெங்காய், உப்பு ஆகியவற்றை சம அளவு சேர்த்து அரைத்து புழுவெட்டு உள்ள இடத்தில் பூசி 1 மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்கவும். இதை தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வர புதிய தலைமுடி வளரும். அடுத்து பாத்தீங்கன்னா திப்பிலி. திப்பிலிக்கு போமா? திப்பிலியும் திரிகடுங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திப்பிலியில் அரிசி திப்பிலி, யானை திப்பிலி என 2 வகை உண்டு. பொதுவாக மருந்துகளில் அரிசி திப்பிலியே உபயோகப்படுத்துவார்கள். 1. திப்பிலியை நன்கு பொடி செய்து சலித்து அதில் சிறிதளவு எடுத்து தேனும் வெற்றிலை சாறும் கலந்து உட்கொள்ள இருமல், சுரம், சளி ஆகியவை குணமாகும். 2. திப்பிலியை நன்கு பொடி செய்து கொள்ளவும். குப்பை மேனியை முழு செடியாக எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து சம அளவு திப்பிலியை கலந்து சாப்பிட்டு வர பௌத்திரம் தீரும். 3. திப்பிலி 5 பங்கும் தேற்றான் விதை 3 பங்கும் அளவு கூட்டி பொடி செய்து அரிசி கழுவிய தண்ணீரில் கலந்து 2 வேளை வீதம் 3 நாட்கள் அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும். மக்களே, நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம திப்பிலி, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, சுக்கு, மிளகு, திப்பிலி, நம்ம அந்த 3 காம்பினேஷன் அற்புதமான காம்பினேஷனு. நல்ல ஒரு சரியான ஒரு தொடர்பு அந்த சுக்கு, மிளகு, திப்பிலிக்கு. அதனால இந்த சுக்கு, மிளகு, திப்பிலியை தங்களின் அஞ்சறை பெட்டியில் எப்போதுமே வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இதை உங்களுக்கு ரொம்ப அற்புதமா